இந்தியாவை மிரட்டி பணிய வைப்பதற்காக 1947 இருந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி இரட்டை வேட நாடகம் போட்டதுங்க அமெரிக்கா. அடிநாக்கில் நஞ்சும் நுனிநாக்கில் அமுதமும் வச்சுக்கிட்டு இப்போ இந்தியா கூட கட்டிப்பிடி வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்க தூதர் அநியாயத்துக்கு உண்மை பேச ஆரம்பிச்சிட்டாரு. பணமா இல்ல பாசமா என்னங்க நடக்குது வாங்க பார்க்கலாம். அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு டிரம்பினுடைய வலதுகரம் இடதுகரம் எல்லா கரமும் நெருங்கியவர் என்று கூறப்பட்ட உலகெங்கிலும் அறியப்பட்ட அவருடைய நண்பர் செர்ஜியோ கோர் அப்படிங்கிறவர் கடந்த 14/1/2026 இந்தியாவுக்கான தூதராகவும் மற்றும் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய பகுதிக்கான ஒரு சிறப்பு தூதராகவும் நியமிக்கப்பட்டு அன்னைக்கு அவர் பதவியேற்றார். இந்தியாவுக்கான அமெரிக்க தூதரும் அவர்தான், பக்கத்து நாடான பாகிஸ்தானுக்கான அமெரிக்க தூதரும் செர்ஜியோ கோர் அவர்கள் தாங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஏற்கனவே வரி விதிப்பு பிரச்சனை, டாரிஃப் பிரச்சனை, ஈரான் போரில் இந்தியாவுடைய நிலைப்பாடு அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிறது, அமெரிக்கா சொன்னா இந்தியா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற பல்வேறு விதமான ஒரு சூழ்நிலைகள் ஒரு கொதிநிலையில் இருக்கும் போது ட்ரம்பினுடைய நெருங்கிய நண்பர் இந்தியாவுக்கான தூதராக நியமிக்கப்பட்டு பொறுப்பேற்றவுடன் அப்போ இந்தியாவுக்கு ரொம்ப குடைச்சல் கொடுக்க போறாங்களோ, அதுக்கு தான் வந்திருக்காங்களோ அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. இந்த நிலையில இப்போ 19/8/2026 அன்னைக்கு அமெரிக்காவுடைய இந்தியாவுக்கான தூதரான செர்ஜியோ கோர் என்ற அந்த தூதர் நம்ம இந்தியாவுடைய ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதிக்கு அன்னைக்கு விசிட் போனார். அங்க போய் விசிட் பண்ணி அங்க ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய சீஃப் மினிஸ்டர் உமர் அப்துல்லா அவர்களை சந்திச்சு பெரிய விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜம்மு காஷ்மீர் பகுதியில் எல்லா இடத்துலையும் நல்லா சுத்தி பார்த்து டால் ஏரி எங்கெல்லாம் எல்லாத்தையும் நல்லா சுத்தி பார்த்தார். அடுத்த நாள் 20/8/2026 லடாக் பகுதிக்கும் போய், ஏன்னா லடாக் பகுதியில் ஏற்கனவே இந்த கால்வான் பகுதியில் நமக்கும் சீனாவுக்கும் இடையில ஒரு எல்லை தகராறுலாம் ஒரு பிரச்சனையெல்லாம் வந்தது, அது எல்லாருக்கும் தெரியும். இந்த பக்கம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பகல்காம் அட்டாக்கு ஆபரேஷன் சிந்தூர்ல தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதிக்கும் அதே மாதிரி லடாக் பகுதிக்கும் அங்க போய் விசிட் பண்ணி ரொம்ப பரவசம் அடைஞ்சிட்டாரு. அவரு அங்க இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வச்சு. இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதி என்பது அது இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு உட்பட்ட முக்கியமான பகுதி தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். ஏன்னா 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்திலிருந்து நம்ம 2026 ஆகஸ்ட் 15 நம்ம 80வது சுதந்திர தினம் கொண்டாடுற வரைக்கும் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் யாரும் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதி இந்தியாவினுடைய ஒரு இன்டகிரல் பார்ட் தான், இந்தியாவுடைய பகுதி தான் அப்படின்னு ஓப்பனா அக்னாலஜ் பண்ணி பேசவே இல்லை. மறைமுகமா பாகிஸ்தானுக்கு தூவம் போட்டு பாகிஸ்தான் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதி எங்க பகுதி தான் என்று சொல்லி கேட்கும் அளவுக்கு பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணி தான் இருந்தாங்க. ஆனால் 80 வருஷத்துக்கு அப்புறம் முதல் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் ஓப்பனா பேட்டி கொடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் இந்தியாவின் ஒரு பகுதி அப்படின்னு மிகப்பெரிய போல்டு ஸ்டேட்மெண்ட் விட்டார். அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதி எங்க அமெரிக்கா விட்ட ரொம்ப அழகான பகுதிங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு, இங்க அமெரிக்க மக்கள்லாம் நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பதட்டம் இருக்கிறது, பாதுகாப்பின்மை இருக்கிறது அப்படின்னு சும்மா சொன்னாங்க. நான் வந்த பிறகுதான் தெரியுது இங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் அரசாங்கமும் அதே மாதிரி மத்திய அரசாங்கமும் சேர்ந்து மிக சிறந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து அங்க டோட்டலா அமைதியா இருக்குங்க, அந்த பிரதேசமே அழகா இருக்குதுங்க. அதனால அமெரிக்க மக்கள்லாம் எல்லாம் இங்க டூர் நல்லா அது அனுபவிக்கணும் அப்படின்னு பயங்கரமா பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மத்திய அரசாங்கத்தையும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும். நான் எங்க பிரசிடென்ட் சொல்லி அமெரிக்காவுக்கும் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இடையே டூரிசம், சுற்றுலா மற்றும் ஹார்டிகல்ச்சர் இதை நான் ப்ரமோட் பண்றதுக்கு வேண்டிய நடவடிக்கைகளை நான் உடனே எடுக்க போறேங்க. அதே மாதிரி இந்த பகல்காம் டெரர் அட்டாக்கு அப்புறம் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேல படையெடுத்து மிகப்பெரிய ஒரு போர் நடத்தினார்கள். அதுக்கப்புறம் அந்த இடம் ஒரு ஆபத்தான பகுதி அப்படின்னு சொல்லி அமெரிக்கா யாரும் இந்தியாவுடைய ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் பகுதிக்கு நீங்க அமெரிக்க பிரஜைகள் அங்க டூர் போகாதீங்க
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராவல் அட்வைசரி நாங்க கொடுத்தோம் எல்லாத்துக்குமே. அதாவது லெவல் 4 அட்வைசரின்னு பேரு. அது இன்னமும் அமலில் இருக்கிறதுங்க. இப்போ பார்த்தா தான் தெரியுது அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதி மிக அமைதியா இருக்கிறது, அழகாக இருக்கிறது, பாதுகாப்பு நல்லா இருக்கிறது. அந்த லெவல் 4 அந்த டிராவல் அட்வைசரியை டவுன்கிரேட் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க நல்லா வாங்கன்னு சொல்லி நான் அந்த அட்வைசரியை வித்ரா பண்ணிட்டு நீங்க இனிமேல் அமெரிக்க பிரஜைகள் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு டிராவல் பண்ணலாம் என்று உத்தரவு போட இருக்கின்றோம். New Delhi, the chief minister here, the government here, we believe have made some incredible steps to keeping this area safer and making it more safe. And so we will be looking at if the travel warning that is imposed, that is recommended by the United States, is something that should be downgraded, because as I said earlier, this is a beautiful area. I think a lot of Americans would enjoy coming here and seeing the beauty and the opportunities that exist here. அப்படின்னு வேற அந்த செர்ஜியோ கார் என்ற அமெரிக்க தூதர் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வச்சு மிகப்பெரிய ஒரு பேட்டி கொடுத்துட்டாரு. இந்த அமெரிக்க தூதர் இப்படி ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் இந்தியாவின் இறையாமைக்கு உட்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் பகுதி அப்படின்னு அறிவிச்சதுல என்ன பெரிய முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னா, முதல் சர்ஜியோ கார் அவர்கள் இந்தியாவிலேயே வைத்து அதை அக்னாலஜ் பண்ணி இந்தியாவினுடைய டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் உட்பட்ட ஒரு இன்டெகிரல் பார்ட் அப்படின்னு ஒத்துக்கிட்டார். அவர் ஒன்றும் பெரிய ஒரு ஐநா சபை மூலமாக வந்த ஒரு குழுவில் போகவோ அல்லது வேற ஏதாவது ஒரு குழுவில் போய் ஆராய்ச்சி செய்யவோ அங்கே போல, அமெரிக்காவின் இந்தியாவின் தூதருக்கான என்ற முறையில் தனியாக ஸ்டாண்ட் அலோனா அங்கே போய் பார்த்துட்டு எல்லாத்தையும் அக்னாலஜ் பண்ணார். வேற யாரும் சொல்லிக் கொடுக்கல, யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை, அவரே தான் சொன்னாருங்க ஸ்டாண்ட் அலோன் விசிட்டுங்க. 2019 ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதியில் ஆர்டிகல் 370 இருந்தது இல்லையா, அதை அப்ரகேட் பண்ணாங்க, அதை எடுத்துட்டாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மற்றும் லடாக் பகுதிக்கு உண்டு அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை எடுத்துட்டு, அது ஏற்கனவே டெம்பரரி பர்மிஷன் தான், அது ஒன்றும் பெர்மனண்டா இல்லை. அப்பப்போ நீங்க பார்த்துட்டு எப்போ சூழ்நிலை சரியா வருதோ அப்போ நீங்க எடுத்துடலாம் அப்படின்னு தான் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு ஆர்டிகல் 370. அதை மோடி அரசாங்கம் 2019 எடுத்த உடனே மிகப்பெரிய பதட்டம் வருமோ நினைச்சாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 யூனியன் பிரதேசங்களாக அறிவிக்கப்பட்டு கவர்னர்லாம் போட்டு மத்திய அரசாங்கத்தில் கட்டுப்பாட்டை கொண்டு வந்து ஏகப்பட்ட பாதுகாப்பு போட்டப்படனே ரொம்ப அமைதியாகி போச்சு. ஆக 2019 அந்த ஆர்டிகல் 370 அப்ரகேட் பண்ண பிறகு இந்த மாதிரி பகல்காம் அட்டாக் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர்லாம் இந்த முடிஞ்சு ஒரு பதட்டமான சூழ்நிலை, பாதுகாப்பு இல்லையோ என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இவர் போனது ரொம்ப முக்கியத்துவம். அது மட்டும் இல்லை, இந்தியா அந்த பகல்காம் அட்டாக்கு பிறகு பாகிஸ்தானோட ஏற்கனவே போட்டு 1960 போட்ட இண்டஸ் வாட்டர் ட்ரீட் இல்லையா, சிந்து நதி நீர் ஒப்பந்தம் 1960, அதை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிடுறோம், தண்ணி அங்கே ஒரு சொட்டு உங்களுக்கு போகாது அப்படின்னு சொல்லிட்டார். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு கொதிநிலையான ஒரு மோசமான உறவு, அதீதமான ஒரு பகை அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய ஒரு பகுதியை பாகிஸ்தான் பிடித்து வைத்திருக்கிறார்கள் அல்லவா, ஆக்கிரமிப்பு காஷ்மீர். அந்த மக்கள் எங்களுக்கு தனிநாடு வேண்டும் என்று பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக பயங்கரமா போராடிட்டு, அட தனிநாடு கூட வேண்டாங்க, நாங்க இந்தியாவோட சேர போறோம் அப்படின்னு சொல்லி அந்த POK பாகிஸ்தான் ஆக்குமைடு காஷ்மீர் மக்கள் மிக பெரிய அளவில் போராடி நிறைய பேர் இப்ப துப்பாக்கி சூட்டில் இறந்து அந்த கலவரம் வெடித்து அது சம்பந்தம் உலகத்துக்கே வெளி தெரியாம மிகப்பெரிய சென்சார்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் காஷ்மீர் எங்களுக்கு தான் சொந்தம் என்று பாகிஸ்தான் உலக லெவல்ல அவங்க பெருசா ஸ்டேட்மெண்ட் விட்டு இருக்கும் போது அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகிய பகுதிகள் இந்தியாவினுடைய இறையாமைக்கு உட்பட்ட பகுதிகள் என்று இப்ப சொன்னதுனாலதான் இது மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் பெற்றது. என்னன்னா அந்த பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய கோபம் என்னன்னா, இதுவரைக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரச்சனை இல்லை, அமெரிக்கா பாகிஸ்தான் தானே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாளா, இப்ப என்ன திடீர்னு ஒரு இந்தியா மேல பாசம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமான சொல்லி அங்க பேசுறாங்க. இப்போ இந்த கிரிப்டோ கரன்சி விஷயத்துல அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்புக்கு பாகிஸ்தான் எவ்வளவோ நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிறைய செய்தி வந்துட்டு இருந்து அவங்களுக்கு தெரியும். பாகிஸ்தான் நம்ம தானே ட்ரம்புக்கு ஹெல்ப் பண்றோம், அவர் அமெரிக்க பிரசிடென்ட் நமக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஈரான் வார்ல பாருங்க, என்னதான் இருந்தா முஸ்லீம் நாடா இருந்தா கூட ஈரானுக்கு எகென்ஸ்டா பல்வேறு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு தான் பாகிஸ்தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில சமாதானம் பண்றதுக்கு யாருமே வரலன்னு உடனே அமெரிக்காவுக்கிட்ட நான் மீடியேட்டரா வர்றேங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடைத்தரகராக சமாதான ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு நான் வர்றேன்னு சொல்லி அமெரிக்காவை குஷிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷெரீஃபும் ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனிரும்
எப்படிலாம் ஆக்ட் பண்ணாங்க நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டுமா, இந்த ஆசி முனிர் அவர்களும் செபாஸ்டியன் அவர்களும் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பீஸ் பிரைஸ் தரணும் அப்படின்னு 2-3 தடவை ரொம்ப அவருக்கு ரெக்கமெண்ட்லாம் பண்ணாங்க. அமெரிக்காவுடைய டெசிக்னேட்டட் சமையல்காரர் தான் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அமெரிக்காவின் அடிமையாக பாகிஸ்தான் இருந்தார்கள். ஏன் ட்ரம்ப் கூட ஒயிட் ஹவுஸ்லயே வச்சு மை ஃபேவரட் ஃபீல்டு மார்ஷல் இஸ் ஆசி முனிர் அப்படின்னு கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணி விசேஷமா விருந்தெல்லாம் கொடுத்தாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த காஷ்மீர் பிரச்சனை சம்பந்தமாக ஏற்கனவே காஷ்மீரில் ஒரு பகுதியை பிடித்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் என்று பாகிஸ்தான் வைத்துக் கொண்டுள்ளது. மீதம் இந்தியாவின் வசம் உள்ள அந்த பாகிஸ்தான் எங்களுக்கு தான் சொந்தம் என்று முரண்டு பிடித்த பாகிஸ்தான் இந்தியா மீது பல்வேறு சமயங்களில் போர் தொடுத்தது, அல்லது அந்த போருக்கு காரணமாக இந்த பிரச்சனை இருந்தது. இதுல மறைமுகமாக அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு தான் ஹெல்ப் பண்ணாங்க. 1947-48 வார், 1965 வார், 1971 வார், 1999 வார், இந்த வார்ல எல்லாம் பாகிஸ்தானுக்கு தாங்க அமெரிக்கா ஹெல்ப் பண்ணது. ஏன் 1971 கூட நம்ம பங்களாதேஷ் உதயமாக காரணமாக இருந்த அந்த வார்ல இந்தியாவுக்கு எகென்ஸ்டா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா பெரிய பெரிய நியூக்ளியர் பவர்டு கப்பலை, விமானம் தங்கி கப்பலை கொண்டு வந்து இந்தியா பக்கத்துல இருந்து இந்தியாவை மிரட்ட ஆரம்பிச்சாங்க அமெரிக்கா. நல்ல வேளை நமக்கு அப்ப வந்து ரஷ்யா சப்போர்ட் பண்ண போய் அவங்க நியூக்ளியர் பவர்டு கப்பல் கொண்டு வந்து உடனே இந்தியாவுக்கு சப்போர்ட்டா ரஷ்யாவுக்கு பயந்துட்டு இது உலக போரா மாறக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கா பின்வாங்கி ஓடிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு எகென்ஸ்டா போய் பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணதுதான் அமெரிக்கா. இப்படியெல்லாம் பண்ணுவங்க. இப்ப என்னங்க புதுசா மாறி ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த லடாக் பகுதி வந்து இந்தியாவுக்கு தான் சொந்தம் சொல்லி ஏன் இப்போ பேசணும், இப்படி பேசி போட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கோபமாயி போச்சு பாகிஸ்தானுக்கு. ஆக இந்த சுதந்திரம் அடைந்திலிருந்து 1947 இருந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு பகை அப்படின்னா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரச்சனை தாங்க காரணம். அந்த பிரச்சனையில பெரிய குண்டை தூக்கி போட்ட மாதிரி அமெரிக்க தூதர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதி இந்தியாவுக்கு சொந்தம் சொன்ன உடனே பெரிய கோபம் பாகிஸ்தானுக்கு. இதுல ஏதோ சதி இருக்குது, இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து ஏதாவது சீக்கிரட்டா டீல் பண்ணிட்டாங்களோ, வேற எதையோ குறி வச்சுக்கிட்டு அதுல இதை பகடக்காய பயன்படுத்தி இதை வந்து நம்ம இந்தியாவில் இதுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களோ அப்படின்னு பாகிஸ்தான்ல பெரிய ஒரு கோபம். உடனே 20/8/2026 அன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சார்ஜ் டி அஃபேர்ஸ் அங்க ஒரு என்வாய் இருக்காங்க, நட்டாலி பேக்கர் அப்படின்னு, அவங்கள உடனே வர வச்சு அங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு வர வச்சு, என்னங்க உங்க சர்ஜியோ கோர் அமெரிக்க தூதர் இப்படி வந்து தேவையில்லாம பேசுறாரு, எங்களுக்கு ரொம்ப கோபங்க, நாங்க இப்படி எதிர்பார்க்கவே இல்லை, இது வந்து மிகப்பெரிய ஒரு பிட்ரேயல், மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம், இப்படி பண்ணது ஃபேக்சுவலி இன்கரெக்ட், இர்ரெஸ்பான்சிபிள், இப்படி எல்லாம் பேசலாமா அவரு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அமெரிக்கா எடுத்த இந்த நிலைப்பாட்டிலிருந்து நெகட்டிவ் பண்ற மாதிரி நெகட்டிவ் பண்ணி அதற்கு எதிர்மாறாக ஒரு முடிவு எடுத்து இப்படி பேசுனது மிகப்பெரிய தப்பு, நாங்க கண்டம் பண்றோம் அப்படின்னு கோபமா அந்த தூதரை கூப்பிட்டு பேசிட்டாங்க. உடனே நம்ம இந்தியாவுக்கான வெளியுறவு எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் இல்லையா, வெளியுறவுத்துறை அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், ரந்தீர் ஜெய்ஸ்வால் அப்படின்னு, அவர் உடனே நேற்றுக்கு என்ன பண்ணாரு, பேட்டி கொடுத்தாரு. இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் என்ற 2 பகுதிகளும் இந்தியாவின் இன்டெகிரல் மற்றும் இன்டிவிசிபிள் பார்ட்ஸ், அதாவது இந்தியாவின் இறையாமைக்கு உட்பட்ட பிரிக்கப்படவே முடியாத பகுதிகள், அதுல எந்த சந்தேகம் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு they were, they are, they will be indivisible and integral part of India அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு பாகிஸ்தான் தான் பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்காங்க. முதல் அமெரிக்காவுடைய தூதர் இந்தியாவில் வைத்து மிகப்பெரிய உண்மையை சொல்லிருக்காரு, அதுல என்னங்க தப்பு இருக்குது, எங்களுக்கு தானே எல்லா டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். 1947 நமக்கு சுதந்திரம் அடைந்த போது இந்தியா பாகிஸ்தான் 2ஆக பிரிக்கப்பட்ட போது பிரின்ஸ்லி ஸ்டேட் என்று சொல்லப்பட்ட அந்த நாடுகள் யாருக்கெல்லாம் நீங்க பாகிஸ்தான்ல சேர போறீங்களா சேருங்க, இல்ல இந்தியாவோட சேருங்களா சேருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய பேர் பாகிஸ்தான் கூட சேர்ந்தாங்க, நம்ம இந்தியாவோட சேர்ந்தாங்க. ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதியை சேர்ந்த அந்த அரசர் மகாராஜா ஹரிசிங் மட்டும் சேராம அப்படி ஒதுங்கிட்டு இருந்தார், தனிப்பட்ட நாடா இருக்க போறேன். அந்த நேரத்துல தான் 1947 அக்டோபர்ல திடீர்னு அங்க இருக்கிற ட்ரைபல் பீப்புள் மற்றும் பாகிஸ்தான் ஆர்மி எல்லாம் சேர்ந்து மகாராஜாவுடைய அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் படையெடுத்து ஒரு பகுதியை பிடிச்சு பாகிஸ்தான் கூட சேர்த்துக்கிட்டாங்க. அதுதான் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். ரொம்ப அட்டூழியம் பண்றாங்க. உடனே தான்
அந்த மகாராஜா ஹரிசிங் அவர்கள் இந்தியாவிட்ட கெஞ்சி எங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் மொத்த பகுதியையும் உங்களுக்கு இந்தியாவுக்கு நான் எழுதி கொடுத்துறேன், அக்சஸ் பண்ணிக்கோங்க, இந்தியாவுடன் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு டீட் ஆஃப் அக்சஷன், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் ஒன்று போட்டு இந்தியாவுக்கு மொத்த பகுதியும் 26/10/1947 அவர் எழுதி கொடுத்தார். அன்னைக்கிலிருந்து மொத்த காஷ்மீர் பகுதியும் நமக்கு தான் சொந்தம். ஆனா இவர் எழுதி கொடுக்கிறது கொஞ்சம் முன்னாடி அவங்க ஒரு பகுதியை பிடிச்சு வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் ஆக்குப்பட்ட காஷ்மீர் என்று அந்த பாகிஸ்தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் அந்த பாகிஸ்தான் ஆக்குப்பட்ட காஷ்மீர் தான் இப்போ நாங்க அங்க பாகிஸ்தான் கூட இருக்க மாட்டோம், இந்தியாவோட சேர போறோம்னு இப்போ போராடிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தால் கூட மொத்த பகுதியும் தான் ஹரிசிங் எழுதி கொடுத்திருக்காரு. பாகிஸ்தான் ஆக்குப்பட்ட காஷ்மீர் அவங்களுக்கு சொந்தம் எழுதி தரல, அந்த பகுதியை சேர்த்து மொத்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதியை இந்தியாவுடன் இணைக்கிறேன் என்று இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் எழுதி கொடுத்து அதை லார்ட் மவுண்ட் பேட்டன் அக்னாலேஜ் பண்ணி இந்தியாவிடம் ஒப்படைத்தாருங்க. 1950 இந்தியா கான்ஸ்டிடியூஷன்லயே ஆர்டிகல் 370 போன்ற ப்ரொவிஷன் கான்ஸ்டிடியூஷன்லயே ஜம்மு அண்ட் காஷ்மீர் பற்றி நம்ம கொண்டு வந்துட்டோம். ஒரு சிவிலைசேஷனல் கண்டினியூட்டி, இந்தியா மக்களுடைய அந்த நாகரிகம் அங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. பாகிஸ்தானுடைய நாகரிகம் அங்க வரல, காட்டு முன்னாடித்தனம் அங்க வரல. ஏறத்தாழ 1,06,566 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இந்தியாவுடைய வசம் இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தானிடம் 72,935 சதுர கிலோமீட்டர் பரப்பளவான பகுதி மட்டும்தான் பாகிஸ்தான் வசம் உள்ளதுங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில காஷ்மீருக்கு நம்ம போடக்கூடிய பட்ஜெட் அந்தந்த அரசாங்கம் போடுவாங்க இல்லையா, அப்படி காஷ்மீருக்கு எல்லா அந்த மாநில அரசாங்கம் போட்டு தான் இருந்தாங்க. இருந்தால் கூட ஒவ்வொரு வருடமும் 40,000 43,000 கோடி ரூபாய், இப்ப 2026 43,000 கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்மெண்ட் ஸ்பெஷல் மானியமாக வழங்குது. 80 வருஷம் பார்த்துக்கோங்க நீங்க, எத்தனை ஆயிரம் கோடி ரூபாயை நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்மெண்ட் செலவு பண்ணியிருக்கோம்னு பாருங்களேன். அதை பாகிஸ்தான் எங்களுக்கு வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க இப்போ. அதனால விரைவில் அந்த பாகிஸ்தான் வசம் உள்ள பாகிஸ்தான் ஆக்குபைடும் காஷ்மீரும் விரைவில் இந்தியா வசப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லைங்க. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே இந்தியாவுக்கு குடத்தில் கொடுக்குன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க, பாகிஸ்தானில் உள்ள இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்துல நீங்க பேரிகேட் போட்டிருக்கீங்க, முன்னாடி போட்டிருக்கீங்க, செக்யூரிட்டி போட்டிருக்கீங்க, இதெல்லாம் எடுங்க, இதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க, செக்யூரிட்டி டவுன் பண்ணுங்க, அப்படி எப்படின்னு சொல்லி ஒரு அசிங்கப்படுத்தினாங்க 2 நாளைக்கு முன்னாடி. உடனே நேற்றுக்கு இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுது, டிட் ஃபார் டேட், பல்லுக்கு பல்லு அப்படின்னு சொல்லி டெல்லியில உள்ள பாகிஸ்தான் தூதரத்துக்கு முன்னாடி இருந்த சேவையில்லாத சில பேரிகேடு சில இதெல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் ஆக்கிரமிப்புங்க, ரோட ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு, இதெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் எடுத்துட்டாங்க. ஏதோ சின்ன பிள்ளை வேட்டமா போச்சிருது. அந்த அளவுக்கு 2 பேருக்கு இன்னும் பகை போகாமையே இருக்குதுங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான தூதர் செர்ஜியோ கார் அவர்கள் ட்ரம்ப் அவர்களுடைய நெருங்கிய நண்பர். ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதி மற்றும் லடாக் பகுதி அவர் இந்தியாவுடைய முக்கியமான பகுதின்னு அவரே அங்கீகரிச்சு விட்டாருங்க. முதலாக அறிவிப்பு. பாகிஸ்தானுக்கு கோபமோ கோபம். ட்ரம்பின் அனுமதியின்றி இவ்வாறு பேச வாய்ப்பே இல்லைங்க. இப்போ மோடியுடன் நெருங்குகிறாரா ட்ரம்ப்? ரகசிய ஒப்பந்தமா? அப்போ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் என்பது விரைவில் இந்தியாவின் வசப்படுமா? கிட்ட உறவு முட்ட பகை அப்படிங்கிற பழமொழி ஞாபகம் இருக்கா மோடி சார்? அமெரிக்கா கிட்ட ரொம்ப ஜாக்கிரதை.